சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. விஜயினுடைய அரசியலை வரவேற்கிற மக்களை வைத்துக் கொண்டு விஜயால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? 20% ஓட் பேங்க் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாங்க. விஜய் இதை தாண்டி தான் வர முடியும். விஜய்க்கு பின்னாடி 2 பெரும் மதங்களுடைய முதலாளிகள் ஒத்துமையா இருக்கிறாங்க. இன்றைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய மிஷனரி இருக்குதா, பின்னாடி பல பேர் இருக்காங்க. விஜய் சிஎம்னா போதும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆளுங்கட்சிக்கோ அதிகாரத்தில் இருக்கின்ற அமைப்புகளுக்கோ பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு அதை மறுக்கவே இல்லை. அந்த மாற்றத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு தெரியாது அவரால். ஆனா இந்த மாற்றம் நாளைக்கு எங்க கொண்டு போய் விடலாம் வர. விஜய் ஒண்ணு தானா அவர் எக்ஸ்போஸ் ஆகணும், அதுக்கு டைம். அப்ப அக்கௌண்ட் போய் எடுக்காம எஸ்கேப் ஆறாரு, அவரை இன்னும் கொண்டாடுறீங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய நான் இன்டெலக்சுவலிசம் இருக்கு. ரசிகர் எனக்கு அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், இதை தாண்டி விஜய் கிட்ட என்ன இருக்கு? பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியலில் விஜயோடைய வருகை தான் வந்து தமிழக அரசியல் இப்போதைக்கு ஒரு பெரிய டாக்காக இருக்குது. 2026 எல்லாருக்குமே அவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார், ஒரு முக்கியமான ஃபேக்டராக மாறிட்டார். 2 துருவ அரசியல் அப்படிங்கிறது 3 துருவ அரசியலாக மாறக்கூடிய இடத்துக்கு அந்த அரசியலை கொண்டு வந்து அவர் நிறுத்தியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜயோடைய அரசியலை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நான் ஒரு 10 மாதம் சென்னையில் இல்லாமல் இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் தமிழ்நாடு முழுக்க சில பகுதிகளை சுற்றுப்பயணம் போனேன். போகும்போது நான் வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். விஜய் அல்லது விஜயோட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான எழுச்சி பெற்றிருக்கின்றதுல யாருக்கு மாற்றுக்கிறதே இருக்க வேண்டாம். விஜய் வளரவே இல்லை, தாவேக்கா வளரவே இல்லைன்னு சொன்னால் நம்மளை ஏமாத்திக்கணும்னு அர்த்தம். நிச்சயமாக வளர்ந்துருக்குறாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணித்தேன், ரயில்களில் பயணித்தேன், அது மாதிரி ஊபர், ஓலா, டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் நான் பேசினேன். ரேண்டமாக நான் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இந்த கொடி கட்டியிருந்த இந்த கார்கட்டை போய் நான் பேசலை, அந்த தலைவருடைய படம் இருக்கிற கடைகளை போய் நான் பேசலை. ரேண்டமாக நான் வந்து பேசுகிறேன். எல்லாருமே வந்து விஜய் அரசியலை ஓரளவுக்கு வரவேற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தான். நம்ம இதை மறுக்கக்கூடாது. இதை நம்ம மறுத்துட்டோம்னா நம்ம சுய பரிசோதனை செய்யாமல் நகர்ந்து போயிடும்னு அர்த்தம். என்ன நினைக்கிறாங்கன்னா, 50 வருஷமா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்னு மாற்றி இருந்திருக்கு. ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, இவரை வரவேற்ற தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாமானிய மக்களினுடைய சாமானிய எதிர்பார்ப்பு, ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை வந்து நீங்கள் கடந்து போயிடக்கூடாதுன்றது நான் அந்த பாயிண்ட்ல நான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். அப்போது இந்த சிஸ்டம் ஒரு காலத்தில் திராவிட இயக்கம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியை புரட்டி போட்டு சாமானியனுடைய கட்சியாக உருவெடுத்துச்சு. திராவிட இயக்கம் திமுக அதிமுக வந்துச்சு. இப்போது ஆனால் அந்த திமுக அதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக பெரும் ஜாம்பவான்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கு சாமானிய மக்களுடைய குரலாக பல கட்சிகள் தோன்றுச்சு. நீங்கள் கடந்த 30 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கட்சிகள், பாட்டாளி கட்சி, அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ், அதன் பிறகு மதிமுக, அதன் பிறகு உங்களுக்கு வந்து விஜயகாந்தோட தேமுதிக, அப்புறம் நாம் தமிழர், இதெல்லாமே அதிகாரமற்ற சாமானிய மக்களினுடைய ஏதோ ஒரு பெரிய ஒரு தாகத்தினுடைய வெளிப்பாடான அந்த இயக்கங்கள்லாம் உருவாயிருக்கு. அதோடைய மொத்த கன்சாலிடேஷனாக நான் விஜய் கட்சியை பார்க்குறேன். மொத்தம் அதாவது ஒரு மாற்றம். விஜய் வந்து லைவ்ல இருக்கிற ஒரு ஹீரோ, ஹை பீக்ல இருந்த ஒரு ஹீரோ. அவர் சினிமா விட்டுட்டு வராரு, வெளியில வந்துட்டு அவர் அரசியலுக்குள்ள குதிக்கிறாரு. ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள பீக்ல இருந்த காலகட்டத்தில் அவர் வரல. விஜயகாந்தும் விஜய் அளவுக்கு பெரிய செலிபிரிட்டி கிடையாது. அவருக்கும் மாஸ் இருந்தது, கட்சி இருந்தது, எல்லாம் ஓகே. விஜய் அளவுக்கு பெரிய இல்லை. அப்போது மக்கள் வந்து வரவேற்கிறாங்க என்கிற இந்த கருத்தை நம்ம தாண்டி போயிடக்கூடாது. தெர் இஸ் சம் சயின்ஸ் விஜய் வரவேற்பு. ஆனால் இதில் என்னன்னா, இது ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்றதான் பெரிய கேள்வி. இங்கே தான் நீங்கள் டிஸ்கஷன் நடத்தணும். நீங்கள் இந்த வரவேற்பு, இந்த விஜயினுடைய அரசியலை வரவேற்கிற மக்களை வைத்துக்கொண்டு விஜயால் தாவேக்காவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? 234 தொகுதியிலுமே கேண்டிடேட்டை போட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் அது $1,000 பில்லியன் கொஸ்டின். அது அதுக்கு பதில் யார்ட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளுடைய குடும்பங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அவங்களே ஒரு 20% ஓட் பேங்க் வந்துருவாங்க. 20% ஓட் பேங்க் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாங்க. விஜய் இதை தாண்டி தான் வரணும்.
ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்கள் ஜென்சின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பசங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் பேசக்கூடிய இந்த நாடக தமிழ் இருக்குல்ல, அவர்களே இவர்களே வந்தார்கள் போனார்கள் வென்றார்கள்ங்கிறாங்க, இந்த மக்களின் பொன்னான வாக்குகளை, இதெல்லாம் பிடிக்கல. அவன் வந்து ரொம்ப கேஷுவலாக தன்னுடைய மொழியில் அதை விஜய் கரெக்டாக பேசுறாருன்றான். அவர் வந்து நீங்கள் 1008 விமர்சனம் வச்சாலும் கூட அவருடைய மொழி என்பது சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக இருக்கு. அதுதான் அவருக்கான அந்த கேட் ஓப்பன் பண்ணுது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திருப்பி சொல்கிறது என்னன்னா, விஜய் அரசியல் நம்ம கொண்டாடுறதுக்கு நம்ம அதை பேசலை, அதில் நிறைய சிக்கல் இதில் இருக்கு. ஆனால் மற்ற கட்சிகள் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் தங்களோட இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு, அது வந்து திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த டைனாமிக்ஸை ஸ்டடி பண்ணணும். இதை ஸ்டடி பண்ண தவறிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க கோட்டையில் ஓட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் நம்ம இருக்கிறோம். 50 வருஷமா ரெண்டு கட்சிகள் மாறி ஆட்சி செஞ்சுட்டாங்க. மக்கள் ஒரு மாற்றம் நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு தெரியாது அவரால். ஆனால் இந்த மாற்றம் நாளைக்கு எங்கே கொண்டு போய் விடலாம். இந்த மாற்றத்தான தேவை அவர் எங்கே கொண்டு போய் விடலாம். இப்போ விஜய் வந்து அவர் எந்த அளவுக்கு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அவர் ஐடியாலஜி இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவர் யாரை பின்னாடி இருந்து இயக்குறான்னு நமக்கு தெரியாது. அவர் பாஜக விமர்சனம் பண்ணுறதே இல்லை. அவர் திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ ஒரு பின்னாடி யார் இருக்கிறா, பின்னாடி யார் இயக்குறாங்கன்றதான் ரெண்டாவது கேள்வி அது. ஆனால் இன்றைக்கு மக்கள் கண்மூடித்தனமாக ஒரு சில பேர் அவரை வரவேற்கிறாங்க. அது பெரிய த்ரெட்டுன்றனால தான் ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ தலித் அரசியல் பேசுகிற விடுதலை சிறுத்தைகளோ, உங்களுக்கு வந்து சோசியலிஸ்ட் அரசியல் பேசக்கூடிய இடதுசாரிகளோ, தேசிய அரசியல் அல்லது சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய காங்கிரஸோ திமுகவோ, இவங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றனா. இளைஞர்களுக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்க, வாய்ப்புகள் கொடுக்குறீங்க தேர்தலில், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இளைஞர்கள் பேசுகிற மொழியில் நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கான அரசியல் நீங்கள் திறந்து விடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் பழைய அரசியலே பண்ணி நீங்கள் இதை கொண்டு போகலாம்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் கோட்டையில் ஓட்டுவோம். இதான் என்னுடைய அப்சர்வேஷன். அப்போ இந்த சேஞ்சை வந்து ஸ்டடி பண்ணணும். எல்லா கட்சியிலும் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி விஜய் எங்கே லூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். அவர் எங்கே அவர் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு அவர் கூடி இருக்கு அவருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஏற்கனவே பெண்கள் ஃபேன்ஸ் அதிகம் சார். அது ஒரு ரசிகர் பண்ணுறதா, அது அந்த ரசிகர் பண்ணுற கட்சியாக மாறி இருக்கு. அவங்க அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பெண்கிட்ட நான் பேசுகிறேன். கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு விஜய் பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு விஜய் பிடிக்கும், அவ்வளோதான். அடுத்து சரி, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு முதல் தலைமுறை பெண்களுக்கு, பேருந்தில் இலவசமாக, நீங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக போகிறீங்க பஸ்ஸில், நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எங்களுக்கு வந்து திமுக எங்களுக்கு பிடிக்காத கட்சிலாம் இல்லை, ஆனால் எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அப்போ விஜய் வந்து ஒரு நல்லவராக, ஒரு மணி தூதராக, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவராக, அவருக்கு சினிமா ஃபேஸ் இருக்குல்ல சார், நிறைய படத்தில் நடிச்சிருக்காருல்ல, எல்லா சமூகத்தை மாற்ற மாதிரி, அரசியலை புரட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காருல்ல, அதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு சமுதாயம், ஒரு இளைஞர் சமுதாயம் நம்புது. அது மறுக்கிறது எதுவும் இல்லை. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இறங்கி வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய அப்சர்வேஷனாக இருக்கு இன்னைக்கு. விஜயுடைய அரசியல் வருகையில் அவர்கிட்ட இருக்க ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது, யார் எங்கே சரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு அரசியல் வருகை, இந்த மாதிரியான பிரபலங்கள், திரைத்துறையினுடைய ஒரு உச்சகட்ட பிரபலம் வர்றது அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது, பல முறை வந்திருக்காங்க. பட் இப்போ இவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் வேறு யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் பேசுனதில்லை. இவருக்கு பின்னணியில் இவர் இருக்காரு, அவருக்கு பின்னணியில் அவர் இருக்கார் அப்படின்னு பேசுனதில்லை. ஆனால் விஜயனுடைய அரசியல் குறித்து அப்படி நிறைய பேசப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்ட சில விஷயங்களும் புலப்படுது. அது எப்படி நீங்கள் லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க? அந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, தன்னெழுச்சியான நகர்வா விஜயோடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டோட வந்து இறக்க வைக்கப்பட்டிருக்கு, அப்படி ஒரு விஷயமா தான் இந்த பாலிடிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? பெரிய சப்போர்ட் இருக்கு சார். அதாவது என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக தன்னந்தனியாக இவ்வளோ பெரிய மாநாடுகளையோ இவ்வளோ பெரிய கூட்டங்களையோ நடத்தவே முடியாது. அரசியல் ஒன்றும் சாதாரண கேம்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய கேம் அது. அப்போது உங்களுக்கு வந்து 2026 எந்த சந்தேகமும் இல்லாமல் திமுக தலைமை கூட வெற்றி பெற போகுது, அது சந்தேகமே கிடையாது. 26 நிச்சயமாக டிஎம்கே, காங்கிரஸ், விசி அலையன்ஸ் ஜெயிக்க போகுது, சந்தேகமே இல்லைனா. அதன் பிறகு இது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு தான் பாயிண்ட்டுங்க. இன்றைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய மிஷினரியாக இறக்குது வர. இதன் பிறகு பின்னாடி பல பேர் இருக்காங்க, நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய தொழிலதிபர்கள், கல்லூரி அதிபர்கள், ப்ளஸ் வந்து சில மத குருக்கள், ப்ளஸ் வந்து இதில் வந்து இன்னும் சில அமைப்புகள், அரசாங்கத்துக்கு நெருக்கமான அமைப்புகள், இப்படி பல அமைப்புகள் வந்து இதுக்கு பின்னாடி செயல்படுறாங்க நான் பார்க்குறேன். அப்போது இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, விஜயை தூக்கி விடுறாங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு இருந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அரசியலுக்கு வந்தாகணும்னு, அதுலேருந்து ஒரு தப்சா போதுண்டா சாமின்னு எஸ்கேப்பை ஓடினேன், நான் மறந்துருக்க மாட்டோம்.
அந்த ப்ரெஷர் வந்து அவரு ஓடிட்டாரு, இவர் அதில் மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த ப்ரெஷர் வந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் அதனுடைய விளைவு தான் ஒரு அரசியல் குதிச்சிருக்கேங்கிறார். நீங்கள் அவர் ஒரு அரசியல் தலைவர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து பேசுவாங்க சார். அது அவருடைய பேச்சில் எங்கேயுமே இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் ஒரு ஆக்டராக தான் இப்பயும் இருக்கிறார். அப்போ யாரோ இயக்குறாங்க, டைரக்ஷன் யாரோ பண்ணுறாங்க, இப்பயும் ஒரு ஆக்டர் தான். டைரக்ஷன் யாரோ பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் யாரோ பண்ணுறாங்க பின்னாடி, ப்ரொடியூசர் யாரோ இருக்காங்க பின்னாடி, டைரக்டர் யாரோ பண்ணுறாங்க பின்னாடி, இவர் ஆக்டிங் தான் பண்ணிருக்காரு, ஸ்க்ரீன் பிளேயர் எழுதி கொடுக்குறாங்க. இப்படி இன்றைக்கும் அது சினிமா மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா சார், இதை வந்து நம்ம சாமானிய மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான நேரமோ காலமோ நம்மக்கிட்ட இப்போ இல்லை. அதான் பிரச்சனைங்க. நீங்கள் வந்து விஜய் ஒன்று தானாக அவர் எக்ஸ்போஸ் ஆகணும், அதுக்கு டைம் ரொம்ப தேவைப்படும். இல்லைனா வந்து நம்ம வந்து அதை நம்ம களத்தில் இறங்கி பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும். இல்லைனா இது ரொம்ப ஒரு ட்ராஜடியில் போய் முடியும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மக்கள் இன்னைக்குடைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து காமராஜர் என்ன பண்ணாருன்னா பெருசாக தெரியாது, இந்தியா எப்படி சுதந்திரம் வாங்கச்சுன்னு தெரியாது, சமூக நீதி போராட்டம், ஓபிசி ரிசர்வேஷன் என்னன்னு தெரியாது, மறந்துருப்பாங்க. நம்ம சொல்லித்தரல, உண்மையை ஃப்ராங்காக பேசுகிறோமே, நம்ம சொல்லித்தரல, நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரல. சரிங்களா? இன்றைக்கி மாணவர் அரசியலோ அல்லது மாணவர் சங்க தேர்தல் அரசியலும் சொல்லித்தரல, பொலிட்டிசைஸ் பண்ணல. ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னா இளைஞர்களை, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணல. இதை ஒத்துக்கிட்டு ஆகணும். அப்போ அதனுடைய ஒரு நீட்சி தான் இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரம் இதை நம்ம வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம ரைட் விங்னா என்ன, லெஃப்ட் விங்னா என்ன, இவருக்கு எந்த பிளாக்குக்குள்ளே இவர் வராரு, இவர் வந்து பெரியார், காமராஜர், அம்பேத்கர்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா என்பதை இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். அது நம்ம பேசாமல் போயிருக்கிறோம், கடந்து வந்திருக்கோம், அதோட விளைவு தான் நினைக்கிறேன். இப்போ விஜயுடைய அரசியலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படின்றத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அதை புரிஞ்சுக்க முடியல. நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன் அது வந்து அந்தளவுக்கு டேஞ்சரான விஷயமா, அதை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி ஆகணுமா, ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா வந்து மக்கள் எல்லாருக்கும் பலருக்கும் கூட வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கார். டிஎம்கே ஏடிஎம்கே அல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்காரு. ஒரு புதிய ஒரு விஷயம், தமிழக அரசியல் காலம் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதை அம்பலப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரியான அதுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பேசுகிற பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸ் எப்படி கொடுங்க சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். விஜய் ஆதரிக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டால் ஏன் நீங்கள் விஜய் சப்போர்ட் பண்ணுறீங்க, விஜய் என்னவா பார்க்குறீங்கன்னா முதலமைச்சராக பார்க்குறோம், அவர் சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. விஜய் சிஎம் ஆனால் போதுமா? அவர் கூட கேபினெட் அமைச்சர்கள் தேவையில்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய த்ரெட்டாகவே வருது. இப்போது நீங்கள் திராவிட இயக்கம் வந்த காலகட்டத்தில் அன்னைக்கு 11 பேர் இருந்தாங்க. நெடுஞ்செழியன் ஆரம்பித்து எம்ஜிஆர் வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தது. அத்தனை பேரும் நல்ல பேச்சாளர்கள், அதிகமாக படித்தவங்க, அதிகமாக வந்து அரசியல் புரிதல் உள்ளவங்க. திமுக பல இடங்களில் போயிட்டு திண்ணை பிரச்சாரங்கள், கல்விக்கூடங்கள்லாம் கட்டி அது மூலமாக எஜுகேட் பண்ணாங்க. தேசிய இயக்கம் காங்கிரஸ் அதுதான் பண்ணிச்சு இன்னைக்கு. ஆனால் அதன் பிறகு இந்த இயக்கம் பீப்புளை எஜுகேட் பண்ணுறதான ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. எஜுகேட் பண்ணல, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, விஜய் அல்லது அவர் கூட இருக்கிற 5-6 பேர் இருக்காங்களா, இவங்களுடைய கோல் வந்து வின்னிங்கா இல்லை டிஸ்ரப்ஷனா, அதாவது ஜெயிக்கணுமா அல்லது ஆட்டத்தை சதைக்கணுமான்றதான். நல்ல கேள்வி. இது முக்கியமான பாயிண்ட். இது ஓகே. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதலமைச்சராக பார்க்குறாங்க, அவர் ஓட்டு போறதுனால வந்தால் நல்லது பண்ணுவார், சர்க்கார படத்தில் வர மாதிரி நல்லது பண்ணுவார், கத்தி படத்தில் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறாங்களே. இப்போ அவர் வியூவில் ஜெயிக்கிறதுக்கு நிற்கிறாரா அல்லது ஆட்டத்தை குலைக்க நிற்கிறாரா? இது பெரிய கேள்வி. என்னுடைய அப்சர்வேஷன்ல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸோ, அதாவது டிவிகேல இருக்கக்கூடிய டாப் லெவல்னு சொல்லக்கூடிய 5-6 லீடர்ஸ் இருக்காங்கல்ல, ஆர்கனைசர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே வின்னிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, டிஸ்ரப்ஷனுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க டிஸ்ரப்ஷன் யாருக்கு வழிவகை செய்ய போகுதுன்றதான் பெரிய கேள்வி. இப்போ விஜய்க்கு ஒரு ஓட் பேங்க் விடுதல, இந்த ஓட் பேங்க் யாரோட ஓட் பேங்க்ல ஓட்டையை போட போகுதுன்னா பெரிய கேள்வி. அப்போ அது வந்து அதிமுக பாஜக ஓட் பேங்க்ல சரிவை ஏற்படுத்த போதா அல்லது திமுக காங்கிரஸ் ஓட் பேங்க்ல சரிவை ஏற்படுத்த போதான்றதான் சாமானிய மக்கள் யோசிக்க வேண்டிய கேள்வி. கண்மூடித்தனமா ஒரு சினிமா செலிபிரிட்டிக்கு ஓட்டு போறதுனால இருக்கிற அரசியல் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி நாளைக்கு யார் உள்ள வர போறாங்கன்றது பெரிய கேள்வி. சரிங்களா? இது வந்து பல மாநிலங்கள் நடந்திருக்குது. டெல்லியில் ஆம் ஆத்மி என்கிற கட்சி உள்ள இறங்குச்சு, அதன் பிறகு என்ன நடந்துச்சு, அதன் பிறகு அண்ணாசாரே மூவ்மெண்ட் நடந்துச்சு, அதன் பிறகு நடந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இது நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்க்கணும். அரசியல் புரிதல் உள்ளவங்க நம்ம ஈஸியாக சொல்ல, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் அரசியல் புரிதல் எல்லாம் எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க? பாலிடிக்ஸ்னா கரை வேட்டிங் கரை சட்டையும் கட்டிக்கிட்டு உங்களுக்கு பெரிய ஸ்கார்பியோ கார்ல 10 அடியாளோட இறங்குறவன் தான் அரசியல்வாதின்னு நினைக்கிற மக்கள் கிட்ட, அவனை நெகட்டிவாக பார்க்குற மக்கள் கிட்ட விஜய் கலர் டிஷர்ட் போட்டு பேச வரத அவன் ரசிப்பாங்களா சார்?
அப்போ அவங்களை நீங்கள் எப்படி எஜுகேட் பண்ண போறீங்கன்னு தான் இங்கே பெரிய கேள்வி. இப்போ இஸ் அ டிஸ்ரப்டர். இதில் என்னன்னா இன்னும் நடக்குது. என்னன்னா நீங்கள் சிறுபான்மை மக்கள் திமுக காங்கிரஸுடைய முதுகெலும்பாக இருந்த இத்தனை ஆண்டுகாலம் இந்த கூட்டணியினுடைய ஸ்ட்ரென்த்தே அவங்க தான். 20% ஓட் பேங்க் இஸ் ஆல்ரெடி ரிசர்வ்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி 20%. நான் சொல்றது கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், அப்புறம் வந்து அதாவது கிறிஸ்டியன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இல்லாமல் சர்ச்சுக்கு போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த 20% இருக்காங்க. இந்த 20% வந்து ரிசர்வ்டு ஃபார் மைனாரிட்டியாக நினச்சி கொள்ளக்கூடியவங்க. அவங்க அஃபிஷியலாக இருக்காங்களோ இல்லையோ, ஓட் பேங்க் ரிசர்வ். இப்போ இந்த ஓட் பேங்க்கில் ஒரு பெரிய சரிவு வந்து வருது. இந்த சரிவு யாருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது, இதெல்லாம் யார் உள்ள வர போகிறாங்கன்றத சிறுபான்மை மக்கள் தான் யோசிக்கணும். ஏன் கையை வச்சே கண்ணை குத்த வைக்கிறாங்க, அதுதான் பிரச்சனைங்க. ஏன் விரலை வச்சு கண்ணை குத்த வச்சு கடைசியில் எனக்கே ஆப் வைக்க போகிறாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மதங்களில் இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. எந்த மதம்னு சொல்ல, இந்த விஜய்க்கு பின்னாடி 2 பெரும் மதங்களுடைய முதலாளிகள் ஒத்துமையாக இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன், தெரியும் யாருன்ட்டு. அந்த சாமானிய மக்கள் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த முதலாளிகள் இந்த சாமானிய மக்கள் ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன் சாமானியரோ, ஒரு இந்து மத சாமானியரோ, ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சாமானியரோ, இவங்களுக்குள்ள குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் முதலாளிகள் நாங்கள்லாம் ஒரே டேபிளில் உட்காந்து நாங்கள் வந்து காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் நாங்கள் உட்காந்து ஃபெலோஷிப் கொண்டாடுவோம் அப்படின்றது அவங்களுடைய கல்ச்சராக இருக்குது. இந்த டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் என்பது ஒரு பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்றத நான் என்னுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன். கிரவுண்டில் பார்க்கும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஆட்டோ ஓட்டுறவங்ககிட்ட பேசுகிறேன், டாக்ஸி ஓட்டுறவங்க பேசுகிறேன். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து வரட்டவங்க வந்தால் என்னங்க தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இருக்கிற கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இளைஞர்களுக்கு, சாமானிய இளைஞர்களுக்கு கதவுகளை திறந்து விட வேண்டும். இதை செஞ்சாகணும். கண்டிப்பாக கன்ஸ்டன்ஸ் இருக்குது சார், எனக்கு புரியுது. நிறைய கட்சிகளில் 50 வருஷமாக இருப்பாங்க, 40 வருஷமாக இருப்பாங்க. அவங்க எனக்கு எம்எல்ஏ சீட்டுங்க கேட்பாங்க, எம்பிசிங்க கேட்பாங்க. கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கோ அதிகாரத்தில் இருக்கின்ற அமைப்புகளுக்கோ பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு அதை மறுக்கவே இல்லை, எனக்கு புரியுது. நானும் அரசியலுக்கு தான் வரேன். பட் இதை தாண்டி இதை யார் அதை செய்கிறாங்களோ அவங்க தான் தக்க வைக்க முடியும் அரசியலை தமிழ்நாட்டில். இப்போ விஜய் வர்றதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அவர் வெற்றி பெற வரல, ஆட்டத்தை கலைக்க வர்றாரு அப்படின்னு மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குறிப்பிட்டீங்க. ரைட், ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இவர் வருவதன் மூலமாக இஸ்லாமியர் வாக்குகளை, கிறிஸ்தவர்கள் வாக்குகள், மத சிறுபான்மையினரை டார்கெட் பண்ணி தான் இவரோட அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ காலகாலமாக அந்த குறிப்பிட்ட அந்த வாக்கு வங்கி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டுருக்கு. அதை பிரிக்கணும் அப்படிங்கிறத ரைட் வராரு, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்படி வரக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை நம்மளுடைய வாக்கு வங்கியை பாதிக்குது அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மக்கள், அந்த மக்கள் யார் நமக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கலையா? அதாவது அந்த மக்கள்கிட்ட அந்த தெளிவு இல்லையா? விஜய் பார்த்து உடனே டக்குனு விஜய் நோக்கி போயிடுவாங்களா? இவங்க காலங்காலமாக அரசியல் இருக்கக்கூடியவங்க, இவங்களுடைய திட்டங்கள், நமக்காக வகுத்த திட்டங்கள் என்னென்னு தெரியும், நமக்காக செஞ்ச ஸ்கீம்ஸ் மூலமாக எவ்வளோ பயனடைச்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் இருந்தும் கூட விஜயை பார்த்து அந்த பக்கம் அந்த வாக்கு வங்கி உடைய வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை சார், இப்போ என்னென்னா ஒரு கனெக்டர் இல்லை சார். இப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கனெக்ஷனே இல்லை. இது இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை. இப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் கிரவுண்டில் போய் கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. அது சோஷியலிஸ்ட், அது வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம் நீங்கள், அது ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் சொல்லலாம் நீங்கள். பட் ஆனால் ஒரு கனெக்ட், ஆனால் மற்ற இயக்கங்கள் இருக்குல்ல, திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டுகளோ, இவங்களுக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கலாம், சில இடங்களில் அவங்களுக்கு கனெக்ட் இருக்குது, விசிக கனெக்ட் இருக்குது. ஆனால் பெரும்பான்மை கட்சிகள், அதிகாரத்தோட கட்சிகள், காங்கிரஸோ திமுகவோ, இவங்களுக்கு இன்னும் வந்து கிரவுண்டில் வந்து சாமானிய மக்களிடம் பெரிய அளவில் கனெக்ட் இல்லை. அப்படின்னா ஒரு கவுன்சிலர் இருப்பார், அவரை சுற்றி ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ இருப்பார், அவரை சுற்றி ஒரு 10-15 குடும்பம் இருக்கும். இப்படி தான் வந்து அரசியல் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கே தவிர ஒரு பீப்புள் மூவ்மெண்ட்டாக அரசியல் இல்லை. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் நினைக்கிறது. எல்லா இடங்களையுமே அது டைல்யூட் ஆயிருக்குது. அப்போது இந்த பீப்புள் பேஸ்ட் மூவ்மெண்ட்டாக வந்து இதை திருப்பி வந்து மாற்றணும், அதுக்கு யோசிக்கணும். அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் சாமானியர்களை அல்லது பெரிய அதிகாரம் இல்லாதவங்களுக்கான வாய்ப்புகளை திறந்து விட்டாலே போதும். அதுதான் இன்றைக்கி தேவை. நீங்கள் பெரும் கட்சிகள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் திருப்பி கட்சிக்காரங்க சீனியர் லீடர்ஸ், சீனியர் மோஸ்ட்ன்ற மாதிரி வாய்ப்பு இல்லாமல் அட்லீஸ்ட் 50% ரிசர்வேஷன் ஆகுது உங்கள் கட்சிக்குள்ளே சீட்டு அலாட் பண்ணும்போது, அதில் வந்து சாமானியர்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்மள ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு அந்த பக்கம் போடுகின்ற சதி திட்டத்தை பாதி அது வெட்டி விடும்.
நல்லது. ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக வந்து இந்த கட்சிகளுக்கு வந்து நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை செய்யாத பட்சத்தில் தங்களுடைய கட்சியோட வீழ்ச்சிக்கு தான் வந்து அவங்களே வழிவகுத்துற மாதிரி இருக்கும். ஒருவேளை விஜயை வந்து யார் இயக்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி சில பின்னணி அரசியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அந்த அரசியலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுக, மற்ற காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் கூட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுன்றதுக்கான ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்துறாரு. நம்ம நிறைய சரி பண்ணிக்கணும், சரி பண்ணாத பட்சத்தில் நம்மளோட வாக்கு வங்கி அவர் பறிச்சிருவாரு அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்துற அது ஒரு நல்ல ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. ஆமா, அந்த பாலிடிக்ஸ் ரொம்ப அவசியமான பாலிடிக்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது சார். சார் உங்களுக்கு என்னன்னா உலகம் முழுக்கவே ரைட் விங் வேவ் தான் வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிலையும் அந்த வேவுக்கான தாக்கம் இருக்குது, இம்பாக்ட் இருக்குது. தமிழ்நாடு தடுத்து நிறுத்தி இருக்கு. இப்போ அந்த ரைட் விங் வேவுக்கு தேவை எமோஷன் சார். ரைட் விங் வேவ் வலதுசாரி அலை ஒரு தமிழ்நாட்டிலேயோ எந்த நாட்டிலேயோ உருவாகணும்னா ஒரு எமோஷன்ஸ் வேணும். அதுல இன்டெலெக்சுவலே இருக்கக்கூடாது. இன்டெலெக்சுவலாக மக்கள் யோசிக்கிறத நிறுத்திட்டு எமோஷ்னலாக மட்டுமே யோசிக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபினால நேரடியாக வர முடியல. அவங்களால அவங்களோட எமோஷன்ஸை உள்ள செலுத்தவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அதை சினிமாவோட எமோஷன்ஸை பயன்படுத்திக்க முடியுமா கூட யோசிக்கலாம். எனக்கு தெரியல, மேபி. ஓகே. ஆனால் இது விஜயோட அரசியல் அது வந்து இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸே கிடையாது. அப்சல்யூட்லி நான் இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ். இட்ஸ் அன் எமோஷனல் பாலிடிக்ஸ். ஃபேன், ரசிகர், எனக்கு அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி விஜய் கிட்ட கேட்க என்ன இருக்கு? அப்போ இதை மட்டுமே வச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது வந்து வலதுசாரி கட்சிகளை திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள வர வைக்கிறீங்க என்பதை நாம தான் புரிய வைக்கணும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பேசி புரிய வைக்கிறேன் பல இளைஞர்களுக்கு. லீடர்ஷிப்னா லீடர்னா யாரு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னா என்ன, லீடருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல. இந்த லீடருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? விஜய்க்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? எப்போ வச்சோம் ஏதாவது விஷயத்துல அக்கௌண்டபிள் எடுக்கவே மாட்டார் எதுலையுமே அவர். அப்போ அக்கௌண்டபிள் எடுக்காம எஸ்கேப் ஆறாரு. அவரை நீங்க இன்னும் கொண்டாடுறீங்க, நீங்க இன்னும் சிம்பத்தைஸ் பண்றீங்க அவரை நீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய நான் இன்டெலெக்சுவலிசம் இருக்கு, எவ்வளோ பெரிய பகுத்தறிவு தன்மை இருக்கு, எவ்வளோ பெரிய லாஜிக் இல்லா தன்மை இருக்கு. அது புரிய வைக்கணும். பிரச்சனை புரிஞ்சுக்க முடியும் சார். ஓகே. விஜய் பற்றி ரொம்ப பல விஷயத்தை டீகோட் பண்ணி அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பார்வை வழங்கியிருக்கீங்க. வரும் நாட்களில் விஜய் அவர் மாற்றிக்கிறாரா அல்லது இதே ஸ்டைலில் தான் பயணிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ.